பிரபல முக்கியமான திரைப்பட நடிகை இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணம் அப்படிங்கிற செய்தி இப்போ தகவலாக வெளியாகியுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து விஜய் சேதுபதி அவருடைய மகாராஜா அப்படிங்கிற திரைப்படமானது வெளியானது. இந்த ஒரு திரைப்படத்தை நடித்த மம்தா மோகன்தாஸ் மற்றும் அபிராமி இவங்க வந்து திரைப்படத்தை பற்றிய ஒரு சில தகவல் வந்து ஒரு பேட்டியாக வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியாக அளித்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. இளம் நடிகைகளே இப்போ வர திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து சீனியர் நடிகையான ஒரு மிகப்பெரிய நடிகை வந்து 2 பேர் இப்படிப்பட்ட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கு இந்த ப்ரொமோஷன் ஆனது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருந்துட்டு வருது. கமல்ஹாசன் அவருடைய வெறுமனை படத்தில் வந்து ஒரு திரை நடிகையாக வந்து நடித்து அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனோம் தான் அபிராமி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரம், தோஸ்த் உள்ளிட்ட பல திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. வெறுமனை படத்திற்கு பிறகு தன்னுடைய திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி எடுத்துட்டு அபிராமி ஜோதிகா நடித்த 36 வயதினே அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக வந்து கம்பேக் கொடுத்துருந்தாங்க. மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை வந்த மம்தா மோகன்தாஸ் வந்து விஷாலுக்கு இணையாக வந்து சிவப்பதிகாரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு நீண்ட இடைவெளி எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறகு வந்து தமிழ் திரைப்படமான இப்போ மகாராஜா அப்படிங்கிற திரைப்படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் அபிராமி இவங்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க. தமிழில் சிவப்பதிகாரம், குரு என்னாலு, ஜெமினி போன்ற பல திரைப்படங்களை வந்து தமிழ் திரைப்படங்களை இவங்க வந்து மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருக்காங்க. இப்போது மகாராஜா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. புற்றுநோய் காரணமாக வந்து திரைப்படங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இடைவெளி எடுத்திருந்தாங்க மம்தா மோகன்தாஸ். புற்றுநோயிலிருந்து பல போராட்டங்களுக்கு பின்பு எப்படி அதுலேருந்து மீண்டும் வந்து மனுஷா ஊரில் வந்து இப்போ திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் மம்தா மோகன்தாஸும் இப்போ தமிழ் திரைப்படங்கள் வந்து அதுலேருந்து விடுபட்டு இப்போ வந்து நம்ம தான் நடிச்சிட்டு இருக்காங்க. புற்றுநோயானது எப்படி உடம்புல வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுமோ அதே மாதிரி தான் நீ உன் வேலையை பார்த்தா நான் என் வேலையை பார்க்க மாட்டேன், நானும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனத்தை வந்து தைரியப்படுத்திக்கிட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு இதில் இறங்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் திரைப்படத்தில் இறங்கிட்டேன் அப்படிங்கிறத தவிர வந்து என்னோட மன தைரியத்தை வச்சு இப்போ ஒரு சில திரைப்படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் வந்து என்னால் நீண்ட காலத்தை வந்து திரைப்படங்கள் நடிக்க முடியாது. அதனாலே ஒரு சில திரைப்படத்தை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2004ஆம் ஆண்டு கமலுக்கு மிக நெருக்கமாக நடித்த அபிராமியே வந்து இன்றளவும் பேசப்படுவது அப்படின்னா அவங்க வந்து விரும்மாண்டி அபிராமி அப்படின்னா வந்து இன்றளவும் வந்து திரை உலகில் வந்து அவங்கள பேசப்பட்டு வராங்க. 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இப்போ வந்து கமலுடன் இணைத்து தக்லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து இவங்க இணைஞ்சிருக்காங்க. அதுவும் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டு வருது. அதன் பிறகு அபிராமி என்ன சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய திரைப்படம் நடிச்சிருந்தாலும் ஆனால் இன்றளவும் வந்து நான் நடித்த விரும்பின திரைப்படம் தான் வந்து என் பேரை இன்றளவும் பேசப்பட்டு வருது. மம்தா மோகன்தாஸ் எப்படி ஒரு புற்றுநோய் வெளிப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திரைப்படம் நடிச்சிருக்காங்களோ அதே போல தான் நானும் ஒரு சில அரியவகை நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ வந்து ரெக்கவர் ஆகி இப்போ நடிச்சிட்டு வரேன். அதனால தான் நானும் திரைப்படங்களை ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டேன். நானும் அதே போன்று வந்து நிறைய திரைப்படங்கள் எனக்கும் வந்துட்டு நான் அதனால தான் நிறைய திரைப்படங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்க திரைப்படமானது அந்த திரைப்படம் நடிகர் மட்டும் இயக்குனர் வந்து என்னை வற்புறுத்தி நடிக்க வச்சுருக்காங்க. அதுவும் வலுக்கட்டாயமாக வந்து என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அதனால தான் நான் இதில் வந்து ஒத்துக்கிட்டேன். இல்லைனா ஒத்துருக்க மாட்டேன். ஏன்னா உடல்நிலை வந்து சரியில்லை காரணத்தில் நான் வந்து நிறைய திரைப்படம் நடிக்க முடியாத சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி வந்துட்டு அபிராமி வந்து தன்னோட சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் மம்தா மோகன்தாஸ் அவங்களுடைய நிலைமை பற்றி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க.